வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். ஸோ ஸ்டூடியோக்கு கேஷவ் வந்திருக்கான். ஸ்டூடியோன்னு சொல்கிறதோட ஸ்டூடியோண்ணே, நமக்கு ஸ்டூடியோ தான். சரி விடு பரவாயில்ல. சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற காமிச்சா நீங்களா சிரிச்சிருவீங்க. சரி, ஓகே. நாங்கள் ஆக்சுவலாக என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிற டாபிக் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போது கண்டிப்பாக 40,000 50,000 செலவு பண்ணால் தான் நல்ல ஃபோன் கிடைக்குமா? அது ஒரு இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு பர்சனுக்கும் அது டிஃபர் ஆகும். ஒருத்தவங்க மைண்ட் செட் அப்படி இப்படி சொல்லலாமா? ஒவ்வொருத்தரோட ரெக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லலாமா? ரெக்குவயர்மெண்ட்டு ப்ளஸ் அவங்களோட யூசேஜ். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் யாருக்கெல்லாம் நேரம் இருந்ததோ, யாரெல்லாம் வந்து வீடியோ எடுத்து தர முடிஞ்சதோ அவங்களாம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது கேஷவும் எடுத்து கொடுத்துருப்பான். கேஷவோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து Fold 6 பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே நமக்கு என்ன தோணுன்னா, ஐயோ யாரியா நீ 1.5 லட்ச ரூபா ஃபோனை போய் சொல்கிற அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த 1.5 லட்ச ரூபா ஃபோனோட அந்த பர்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்காவது தேவைப்படும் பட்சத்தில் அந்த 1.5 லட்ச ரூபா ஃபோன் ஒர்த்தாக ஃபீல் ஆகும். பட் இப்போ அது சும்மா நான் ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காகவும் என்கிட்டயும் ஒரு ஃபோல்டபுள் இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சேன்னு வைங்களேன், எல்லா எலக்ட்ரானிக் கூடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா எலக்ட்ரானிக் கூடும் மேக்ஸிமம் டெப்ரிஷியேட் தான் ஆகும். ஏதாவது ஒன்று வந்து வந்த ப்ரைஸ்க்கே அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒன்று இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. வேணும்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் பார்த்தோன்னா அது 1 லட்ச ரூபாலேருந்து கீழே போய் 20,000 25,000 போய் விற்க ஆரம்பிச்சிடும் 5 வருஷம் கழிச்சு. ஆனால் திரும்ப அதே ப்ராடக்ட் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது 25,000 விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். இன்கேஸ் அதில் ரன் ஆகிற சாஃப்ட்வேரில் சப்போர்ட்லாம் இருந்ததுன்னா. அது லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருந்தால் அதோட காசு வந்து இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ சாம்சங்கோட S24 அல்ட்ராவே எடுத்துக்கங்க. இந்த S24 அல்ட்ரா வந்து இப்போ 2024 முடிய போகுது. சரி 2025 வச்சுப்போம். எண்டில் இருக்கும். ஆமாம் 2025 2035 நான் வாங்க போகிறேன் S24 அல்ட்ரா. ரீசன் என்ன அப்படின்னா, மேபி அன்றைக்கி டெக்னாலஜி எப்படி இருக்கோ அன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸோட டிசைன் என்னவோ நமக்கு தெரியாது. பட் இந்த ஃபோனில் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ யாராவது வாங்கும்போது அதோட வேல்யூ எப்படினாலும் மாறலாம். ஆமாம், சரியா? ஏன்னா அன்னைக்கு வந்து சப்போஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற டைமென்ஷனே வேற மாதிரி ஏதோ மாறிடுச்சுன்னு வை, எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் வேணும்னு சொல்லி தேடும் போது என்ன ஆகும்னா, அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்படி சொல்கிறேன்னா ரெட்ரோ ஃபோன்ஸ் மாதிரி தான். அன்னைக்கு அது ரெட்ரோ ஃபோன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நோக்கியா N91 அதோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறோம். N91 டேக் இருக்கு, மியூசிக்ல இன்னும் தாறுமாறா இருக்கு, மாடர்ன் ஃபோன்ஸோட சூப்பரா மியூசிக் கேக்குது. நீங்க சொல்ற ஃபோன்ஸும் இருக்கு, பிளஸ் வந்து லூமியா ஃபோன்ஸும் இதுல இருக்கு, லூமியாவும் இருக்கு. இப்போ அந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, அப்ப ஒரு ஃபோனோட அதுல இருக்கிற ஏதோ ஒரு மேஜிக் இன்னைக்கு எனக்கு தேவை அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அப்போ அது மேல காசை இறக்க ரெடி ஆவாங்க. அப்போ அதோட வேல்யூ திரும்ப கொஞ்சம் ஏறுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி டக்குன்னு அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ சாம்சங்கோட S24 அல்ட்ரா அப்படின்னா உடனே அங்கேருந்து யாராவது எழுந்து வந்து ஷாமியோட 14 அல்ட்ரா, அந்த பக்கம் ஒருத்தர் ஒரு விவோட 100 அல்ட்ரா, இன்னொருத்தர் ஓப்போட Find X7 அல்ட்ரா. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? சுத்தி வைக்கிறேன். எப்படின்னா கேசவ் சொல்றான் பட்ஜெட் ஃபோன், இப்படி ரியாக்ட் பண்றான் பட்ஜெட் ஃபோன். கேசவ் சுத்தி என்ன சொல்றேன்னா, பட்ஜெட் ஃபோன் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு தாட் வந்து ஒரு போடுறேன், ஒரு தாட் போட்டு பட்ஜெட் ஃபோன் கேஷவுக்கு மேல ஸ்டாரா போடுறேன். அவன் மேல அப்படியே மண்டைக்கு மேல ஸ்டார் இல்லாட்டி ஹார்ட்டின் போகுது குட்டி குட்டியா. இந்த குட்டி குட்டி ஹார்ட் எல்லாம் தனித்தனி ஹார்ட்னு இமேஜின் பண்ணி பாரு. இமேஜ் எவ்வளவு ஜூம் பண்ணி நான் அந்த ஒரு ஹார்ட்டையும் கைட்டு இழுக்கணும். ஆனா S Pen இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இமேஜ் ஜூம் பண்ணாலும் சரி இல்லாட்டி பெருசா ஜூம் பண்ணலனாலும் சரி அது பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணி அப்படியே இழுத்து ட்ராக் பண்ணி போடலாம். அது நமக்கு அந்த ஒர்க்கு இதை வந்து கம்மி பண்ணுது கண்டிப்பாக. இல்ல அதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட டிமாண்ட் என்னங்கிறத பொறுத்து இருக்கு. சரி, ஆனா இப்போ பட்ஜெட் ஃபோனுக்கு வருவோம். பட்ஜெட் ஃபோன்ல இருக்கு இல்லையா அதிகமாக விற்குது. ஸோ இந்த பட்ஜெட் ஃபோனை பற்றி நீ என்ன நினைக்கிற? பட்ஜெட் ஃபோன் வந்து உண்மையாக சொன்னால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2017-18 இருந்த பட்ஜெட் ஃபோன்ஸோட இன்னைக்கு வந்து பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து மிட் ரேஞ்ச் அளவுக்கு இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் உண்மை. நம்ம அது யதார்த்தம் தான். ஏன்னா ஒன்லடா HTC One M7 இருக்கு. ஆமாம், அதில் ப்ராசர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 600 தான் அதோட ப்ராசரு. சரியா? இன்னைக்கு வந்து 600 சீரீஸ்னா ஞாபகம் இருக்கா? 600 எல்லாம் என்ன 6 ஜென் அந்த சீரீஸ் 6 ஜென்னே போயிடுச்சு. அப்படியே ப்ரோ என்ன ப்ரோ 6 ஜென் சொல்றீங்க? 8 Elite மாதிரி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, 8S Elite சொல்லுங்க ப்ரோ, 8S Gen 3 சொல்லுங்க ப்ரோ, 8 Gen 3 சொல்லுங்க ப்ரோ தானே சொல்ல வருது. ஆனா அன்னைக்கு ஃபிளாக்ஷிப்ல ஸ்னாப்ட்ராகன் 600 தான் இருந்திருக்கும். 600 ஆமா. ஓகே, அன்னைக்கு அதான் ஃபிளாக்ஷிப். ஆமா, அதே மாதிரி தான் நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனில் வந்து டியூல் கோர் S4 ப்ராசர் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் S4 அப்படின்னு போட்டு ப்ரோ நம்பர்லாம் போட்டிருப்பாங்க.
டியூல் கோர் தான் இருக்கும். டியூல் கோர், குவாட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். டியூல் கோர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சோனியோட எக்ஸ்பீரியா எஸ்பி இந்த மாதிரியான டிவைசஸில் இருக்கும். சரியா? ஸோ பாருங்களேன், அது எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பேஸ் ப்ராசஸர் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் அது ஃப்ளாக்ஷிப். ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் தான் டிசைட் பண்ணுது. இல்லை, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது. அட்வான்ஸ் ஆகும்போது 6 வருஷம் முன்னாடி இருந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா உனக்கு அப்படியே 15,000 ரூபாய்க்கு வருது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதோ இல்லாட்டி விக்டஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதோ ஃப்ளாக்ஷிப்ல வந்தது. இப்போ M35 மாதிரியான ஃபோன்லலாம் விக்டஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ இந்த ரெட்மி பேர் அவங்க வந்து என்ன ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸையும் விக்டஸ் 2ன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொரில்லா கிளாஸ் 7i அந்த கொரில்லா கிளாஸ் 7i தான் பெரிய பெரிய ஃபிளாக்ஷிப்ல ஃப்ரண்ட் அண்ட் பிளாக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட்லயும் 7i யூஸ் பண்றோம், பேக்லயும் 7i. நீங்க சொல்றது இப்ப Redmi Note 14 சீரிஸ்ல இருக்கு. ஓகே. ஆமா, 7iலாம் இருக்கு. 7i. சோ அப்ப என்ன ஆகுது, ரியர் கிளாஸே 7iங்கறான். ஒரு ஃபிளாக்ஷிப் வந்து என்ன சொல்றான்னா, அவன் காஸ்ட் கட்டிங்னால ரியரும் 7i, ஃப்ரண்ட் கிளாஸும் 7iங்கறான். சோ அப்போ எவ்வளவு ஃபேக்டர்ஸ் மாறுது பத்தியா. அதாவது ஃபிளாக்ஷிப்ல பார்த்த நிறைய விஷயங்கள் இப்போ அப்படியே பட்ஜெட்டுக்கு வந்துகிட்டே நீ பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இப்போ 6s Gen 3 ஆமா, நேமிங் கன்வென்ஷன் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதுவும் மீடியா டெக் கூட ஏதாவது சொல்லிடலாம் போல, ஸ்னாப் டிராகன் சொல்லவே முடியல. குழப்பமா இருக்க. 4G Gen 1 ஆமா, ஏதோ ஒரு டிவைஸ்ல அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டேன். இதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ண யாராலையும் முடியாது. 4G Gen 1 சொன்னாலும் கூட எனக்கு தலை சுத்துது. என்ன சொல்ல வரீங்க நீங்க? 6 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து உனக்கு iQOO Z9X மாதிரியான ஃபோன்ல நீ பார்த்துருக்கலாம். T3X, Z9X. எதுனால அப்படி சொல்றாங்கன்னா, கன்சியூமர் வந்து அந்த 6 அதை வந்து மறக்க கூடாது. 6 Gen அப்படின்னு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளார வந்து ஒழிச்சு 4G அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். என்ன சொல்றது, இது வந்து அந்த பக்கம் அவன் பார்த்தல ஹீலியோ G85 Ultra அப்படின்மா. G85 Ultra, G99 முடிச்சு விட்டாங்க. இல்ல ஹீலியோ இருக்கு, ஹீலியோ G36 இருந்தது இல்ல, G99 ஒரு அது இருக்கு. ஹீலியோ G50 இருக்கு, G85 Ultra இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கும் மார்க்கெட்ல சுத்துது. என்னன்னு பார்த்தா 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஃபோன்ல சுத்துதுடா. அதுலயும் சுத்துது. இப்போ நம்ம ஒரு சில டேப்லாம், லெனோவோ டேப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் போட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நிலவரம். சரி, ஓகே. ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற டிவைசஸ் வாங்குற க்ரௌட் தான் இருக்கு அதிகம். ரீசன் என்னன்னா, எல்லாரோட பர்ச்சேசிங் பவர் பற்றியும் யோசிக்கணும். ரெண்டாவது அவங்களோட பர்பஸ் பற்றியும் அவங்களும் யோசிக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பேச வேணும், இப்படி இப்படி வேணும். ஃபோனுக்குலாம் இல்லை, ஃபோனுக்குலாம் வந்து 30,000லாம் மனசாட்சியே இல்லாத காசுங்க. அவ்வளோ காசெல்லாம் கொண்டு போய் வேணா ஃபோனில் போடுவாங்க. நீங்கள் 30,000 ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு அந்த 30,000 ஒரு ஃபோனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமான்னு. ஆமாம்மா, கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதான் சொல்கிறேன், 30,000 ரூபாயெல்லாம் ஃபோனுக்கு போயிட்டு யாருங்க நீங்கள்? 10,000 ரூபாய்க்கு ஃபோன் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன்ஸ் மீட் பண்ணுவேன். சரியா, மீட் பண்ணுவேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 77, 75 ஆளுங்க மீட் பண்ணுவேன். அவங்க கிட்ட நான் கேட்கும்போது என்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்பாங்கன்னா, எனக்கு யூடியூப் பார்க்க ஒரு ஃபோன் வேணும் தம்பி. செகண்ட்ஸில் ஓகே, ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க. புதுசுலாம் வேணாம், செகண்ட்ஸில் போதும். எனக்கு 5Gலாம் வேணாம் தம்பி, 4G போதும். எனக்கு ஒரு 3,000 4,000 ரூபாய்க்கு யூடியூப் பார்க்குற மாதிரியும் ஃபோன் வந்து ஒர்க் ஆகிற மாதிரியும் பார்த்து தர முடியுமா? இப்படிலாம் கேட்டிருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரே இக்கட்டான நிலைமையாக இருக்கும். அந்த பார்க்க முடியும், பட் இந்த கன்சிஸ்டன்சி மேட்டரில் இப்போ அந்த ஃபோனில் வந்து பேட்டரி நல்லா இருக்கணும். யாராவது ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு பேட்டரி நல்லா இல்லைன்னா இப்போ இவங்க கிட்ட கொடுக்குறோன்னு வையன், வீடியோ ப்ளே ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும், பட் பேட்டரி நல்லா இருக்குமான்னு தெரியாது. சார்ஜ் போகிற சுச்சுவேஷன் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் மொத்தம் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வந்து ஒரு பெரிய க்ரௌடு. ஆனால் இப்போ நம்ம கேசவுக்கான மெயின் கொஸ்டின் இங்கே தான் ஆரம்பிக்குது. சாம்சங்கை பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீ எப்படி நினைக்கிற? சாம்சங் யூஸராக சொல்லணும்னா ஒரு 50-50 தாங்க. இதில் வந்து ஏன் 50-50? ஒரு சில விஷயம் நல்லா இல்லை, ஒரு சில விஷயம் நல்லா இருக்கு. அது என்ன நல்லா இல்லாத விஷயம்? இப்போ சாம்சங்கே நல்லா இல்லைன்றியா? சாம்சங் ஒரு சில விஷயத்துல நல்லா இல்லை, இல்லைடா சொல்லிதான் ஏதாவது நல்லா இல்லாத விஷயம் சொல்லு. சாம்சங் அப்படின்னியா? ஓ, சாம்சங்கே நல்லா இல்லையா? முடிச்சுட்டியா? சாம்சங் இப்போ ஃப்ளாக்ஷிப்னா வெல் நோன் டிவைஸஸும் இருக்குது. இப்போ நம்ம இது பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ A16 வந்திருக்கு. இப்போ கம்பேரிங் டு A15 அண்ட் A16 உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அதே UFS 2.2 தான், அதே 50 MP பிரைமரி கேமரா, 5 MP அல்ட்ராவைடு, எல்லாமே அதுதான். என்னன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ப்ராசஸருக்கு வந்து இப்படி 6 வருஷம் அப்டேட் தான், இப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டு ஓடி போயிடுவான். இப்போ வந்துட்டு ஒரு சூப்பர் கொஸ்டின், உன்னோட இதோட உன் ஃபோனோட. இப்போ இது வந்து என்னென்னா, நீ என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்? இப்போ இந்த டிவைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் கிடைக்கும்? இப்போ இது வந்து என்னன்னா 16 to 17 போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஓகே, சரி, ஆஃபர் டைமில் 15K வச்சுக்கேன். சரி, 15Kக்கு இதை வாங்குவியா?
எனக்கு வந்து கம்மி ப்ரைஸில் இப்போ அதிக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுல்ல. இப்போ 6100 ப்ளஸ் இதில் இருக்குது. ஆமாம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14K 14,500 13 கூட கிடைக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஷாப்பு. அவங்களுக்கு எவ்வளோ என்ன ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்சதோ அதை பொறுத்து வந்து ப்ரைஸ் பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இது 765G கரெக்ட் தான்டா. கரெக்டாக தான் சொல்கிறேன். அதெல்லாம் நீ ஏன் தப்பாக சொல்கிறேன்? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் மாறுதுங்க. சரியா? ரெக்குயர்மெண்ட் அப்புறம் வந்து டிவைஸ் கண்டிஷனும் ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவைஸ் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு எதுவுமே ப்ரைஸ் சொல்லுவாங்க. ப்ளஸ் இப்படி இருக்கும்போது என்னோட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் பக்கத்தில் இந்த டிவைஸ் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இது சாஃப்ட்வேர் சப்போர்ட் முடிஞ்சு. இது Android 14 தான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இதுக்கு அப்டேட் கிடையாது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அப்டேட் இருக்குது. 4 வருஷம் அப்டேட் வரைக்கும் இருக்குங்க. 4 வருஷம் அப்டேட் இருக்குது. என்ன இதில் இருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6100 ப்ளஸ் இருக்கும். ஓரளவுக்கு ஓகே. இந்த டிமென்சிட்டி ப்ராசரில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முக்கியமானது இந்த ஐஎஸ்பியும் டென்சர் யூனிட்டும் தான். இது வந்து என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஐஎஸ்பியும் உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும், டென்சர் யூனிட்டும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஏஐ ஆஸ்பெக்டில். இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி ஐஎஸ்பி வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அடி வாங்குது. கண்டிப்பாக அடி வாங்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய டிவைஸில் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் இதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த ஹுவாவேயும் இங்கே தான் நம்ம தலைவன் வால்கம் ஸ்கோர் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக உள்ள மிட் ரேஞ்ச் அண்ட் ஃப்ளாக்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதான் மீடியாடெக் வந்து டிமென்சிட்டி இப்போ 9000 சீரீஸு, இப்போ 8000, இப்போ 7000 இந்த மாதிரியான இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்க ஆப்டிக்ஸ்னு வரப்போ இப்போ 7 சீரீஸில் வந்து கண்டிப்பாக குவால்காம் தான் ஸ்கோர் பண்ணுது. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஆஸ்பெக்ட்லனா, இப்போ இதை வாங்கும்போது இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து சாம்சங் கிட்டேருந்து கிடைக்குது. ப்ளஸ் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் சாம்சங்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்தியாவில் நம்ம இந்த மாதிரியான டிவைஸ் வாங்கும்போது இது வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு வரும்போது இதுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைங்கிறது. ஸோ தேர்ட் பார்ட்டியில் தான் நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் அதான் நீ எனக்கு என்ன கேட்க தோணுச்சுன்னா, அப்போது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு நீ 15,000க்கு இந்த மாதிரி ஃபோன் வாங்குவியா, இல்லைனா பிரைமரி மார்க்கெட்டில் போயிட்டு நீ 15,000க்கு இந்த மாதிரி ஃபோன் வாங்குவீங்க? அது வந்து இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த பிக்சல் 5 இருக்குது, இப்போ இது A15 இருக்குது. நமக்கு வந்து ஒரு புது டிவைஸ் தாங்க வேணும், யூஸ்டு டிவைஸ் வேணாம் அப்படின்றவங்க பட்ஜெட் சீரீஸில் இந்த ஃபோனுன்னு இல்லை, இந்த டைப்பில் என்னென்ன ஃபோன் இருக்கோ அதுக்கு நம்ம போய்க்கலாம். இது இந்த மாதிரி ஃபோன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் முடிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் நிறையா பர்ஃபார்மன்ஸ் ஸ்குவீஸ் பண்ணலாம். நிறையா இப்போ ஓகே அதாவது இதே பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது, அதாவது இதோட விலை வந்து அன்னைக்கு வேற இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து வேற நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகலை இந்த ஃபோனு. அது இல்லாமல் கேமரா, பிக்சல் கேமரா சொல்லவே வேணாம். இப்போ Android 14 இப்போவும் கொஞ்சம் ரிலையபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து மீடியா எக்ஸ்பீரியன்ஸு, அது ஓகே. மீடியா எக்ஸ்பீரியன்ஸில் கூட பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஃபோனையே வந்து நான் 2 ஆஸ்பெக்டில் கொண்டு போக முடியும். ஏன்னா இது ரியாஸ் ப்ரோட்டன் தான் வாங்கினேன். ஓகே, எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, வாங்கினேன்னா நான் காசு கொடுத்து வாங்கலை. அதே இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் பிக்சல் 5ல நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சு. ப்ரோ டிவைஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அதனால அவர் அனுப்புனார். இந்த டிவைஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணாமல் இப்போ என்ன ப்ரோ திடீர்னு இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபேக்ட் என்னன்னா, இவ்வளோ நாளாக நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லாருக்குமான டிவைஸாக ஒரே டிவைஸ் அமைய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் வந்து இப்போ மீடியா கன்சம்ஷனில் இருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து சில சமயங்கள் என்ன தோணும் அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்பீக்கரே லவுடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போனா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் நம்ம கண்டிப்பாக போகும். அப்போ ஸ்பீக்கரே நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிக்சல் 4XLலாம் தம்சம் பண்ணும். சரியா? பிக்சல் 5 4ஓட அப்கிரேடடாக இருந்தாலும் பிக்சல் 5ஓட 4XL வந்து சமலவுடாக இருக்கும். 4XL பற்றி நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 4 as well as 4XL ரெண்டுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருந்த பிக்சல் 6 ஈவன் அட் டைம் 7 அதுக்கு வந்து நெட் தாண்டி போகும் வால்யூமில், கிளாரிட்டி அண்ட் வால்யூமில். அந்த செக்டரில் மட்டும் இது கொஞ்சம் அபோவாக நிற்கும். ஆமாம் 4 ஆமாம். 5 வந்து நான் இப்போ ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை கேசவ் மூலமாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்டு. எப்படி இருக்கும்னா, ஒரு எல்லாருக்குமான ஃபேக்டும் இல்லை, அதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போது கேம் ஆடுறவங்கல்ல, ஆமாம், கேம் ஆடுறவங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கையில் பிடி. அது சொல்கிறேன் அந்த வைப்ரேஷனை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வைப்ரேஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதை நீ யூஸ் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீயும் ஷேர் பண்ண முடியும். சும்மா இதில் ஏதாவது ஒரு பிளேயர் நடுக்கிறார் ரேண்டமா. சரியா? ட்ரைனிங் கிரவுண்ட் தான் போட்டிருக்கேன். ஓகே, எப்படி இருக்குது உனக்கு இது வரைக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு? எப்படின்னா
விளையாடு மூவ் பண்ணு. அந்த சைடு தான் மூவ்மெண்ட்டு. இந்த சைடு வந்து நீ அடிக்கிறதுக்கு எய்ம் பண்ணலாம். இப்படி வரேன். இப்போ வந்து அடிக்கிறதே வந்து எப்படின்னா எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறியோ இந்த கார்டோட பவர் இதுதான். அதுக்கேற்ற மாதிரி பவர் அதிகமாக இருக்கும். அந்த ஃபீல் எப்படி இருக்குது தெரியும்? ஃபீல் வந்து நம்ம கேம் விளையாட தூண்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சுன்னா இந்த ஃபோனை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான காரணம் சொல்கிறேன், ப்ளஸ் இன்னொரு ஃபேக்டர் நான் சொல்கிறேன். ஹாப்டிக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. பண்ண மாதிரி இருக்கா? இருக்குது. ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னென்னா 4 சீரீஸையும் 6 சீரீஸையும் கம்பேர் பண்ணும்போது இல்லை ஹாப்டிக்ஸ் பவர்ஃபுல் இல்லை. ஓ, அதான் உண்மை. அப்புறம் ஆனால் ஏன் அப்படி இருக்கு? அதான் ஏதோ ட்வீக் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலடா. இதில் இருக்கிறது ஸ்டாக் தான். ஓ, ஸ்டாக் ரொம்ப என்னன்னா இதில் வந்து பாரு இயர்பீஸே இல்லை பாரு. ஆமாம், நானும் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இயர்பீஸே இருக்காது. அப்புறம் எப்படி வால்யூம்? இதில் வந்து பீசோ எலக்ட்ரிக் ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஓ, அந்த ஸ்க்ரீன் மூலமாக சவுண்டு. அதனால தான் உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நீ எங்கே தொட்டாலும் உனக்கு வைப்ரேட் ஆகுது. ஏன்னா அதுதானே ஸ்பீக்கரு. ஓகே ஓகே ஓகே. அப்போ இங்க இந்த ரெண்டு இருக்கு. அது இருக்கு. பாட்டம் ஒன்று இருக்கு. பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு. இது எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்றேன். இந்த இடத்துக்கு கீழே ஒரு காம்பனன்ட் இருக்கும், ஒரு ஹார்ட்வேர். அது வந்து இந்த டிஸ்பிளேயை வைப்ரேட் பண்ணி விடும். அந்த வைப்ரேஷன் மூலமா ஆடியோ ஜென்ரேட் ஆகும். எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு சில கனவு மாதிரி தோணும். என்னன்னா நானும் பரத்தும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கேமிங் டிவைஸ் பண்ணணும். ஓகே. அந்த கேமிங் டிவைஸில் வந்து ப்ராப்பர் 50-50 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் ஃபயரிங் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெசல்ஸ் வச்சுப்போம். இந்த பக்கம் ஃப்ரண்ட் ஃபயரிங் இருக்குன்னா இந்த பக்கமும் ஃப்ரண்ட் ஃபயரிங் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டாப் ஃபயரிங் பாட்டம் ஃபயரிங். இதில் இப்போ HMD வந்து ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வச்சு அது இங்கே வந்து போகோ பின்ல கனெக்ட் ஆகுதுல்ல, ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகுதா? அதில் ஒரு வெண்ட் கொடுத்தோன்னு வை. பாட்டம் ஃபயரிங்கை ஏர் வெளியில் போயிடும். ஏர் போகிற மாதிரி பாட்டம் ஃபயரிங்கில் இருக்கிற ஆடியோவை நம்ம ஃபேஸை பார்த்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணி விடலாம். ஓ, ஓகே ஓகே. இப்படி வச்சுட்டா நம்ம நார்மலாக முன்ன சின்ன வயசில் காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா கேட்கணும்னு சொல்லிட்டு பழைய ஃபோனில் இப்படி வைப்போம். வச்சா என்ன ஆகும்னா இதில் ஆடியோ பட்டு ரிவர்ப் ஆகி நமக்கு வரும். அப்போ நீ வந்து அந்த இது இப்படி வச்சிட்டேன்னா என்ன ஆகிடும்? இந்த மாதிரி நீ பிடிச்சிட்டேன்னா என்ன ஆகிடும்? அப்போ இந்த மாதிரி பிடிச்சேன்னா நம்மளை பார்த்தே வரும். ஆமாம். அப்படி பண்ணிட்டு அதே சமயம் அந்த கேமிங் ஹார்ட்வேர்ல இந்த மாதிரி ஒரு குட்டி கன்சோல்ல பீசோ எலக்ட்ரிக் ஸ்பீக்கரும் கொடுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்தா என்ன ஆகும்னா சவுண்டும் அதிகமா இருக்கும். அந்த கேட்ஜெட்டை பிடிக்கும் போது அவ்வளோ வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். நார்மலாக என்னாச்சுன்னா இந்த போக்கோ X2 சீரிஸ் இல்லாட்டி போக்கோ X3 ப்ரோ X3 அதெல்லாம் வந்து CPU ரீபாலிங் இஷ்யூ இருந்தது, அதை விடு. ஆனால் அந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்த புதுசில் ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அண்ணே என் ஃபோன் வந்து நான் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆகுது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை, அது ஆன் டிவைஸில் உள்ள ஒரு ஃபீச்சர் தான். அது ஆன் டிவைஸோட ஸ்பீக்கர் அவ்வளோ லவுடாக இருக்கு, பிளாஸ்டிக் பில்டு, வைப்ரேட் ஆகுது. வந்து இந்த JBL சென்னைசரும் ஒரு பிராண்டு தானே பிராண்டு. அப்புறம் இன்னொரு பிராண்டு கூட ஏதோ கொலாப்லாம் பண்ணி டால்பி அட்மாஸ், டால்பி இன்னொரு பிராண்டு வருமா, ஹெச்ல ஆரம்பிக்கும் ஒரு பிராண்ட், ஹார்மன் கார்டன். அவங்க கூடலாம் கொலாப் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. ஃபேக்ட் என்னன்னா ஒரு மெட்டல் ராட் இருக்குன்னு வை, ஒரு மெட்டல் பிளேட் இருக்குன்னு வை, அது சவுண்டை கண்டக்ட் பண்ற விதத்துக்கும் பிளாஸ்டிக் கண்டக்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி சொல்றேன்னா நம்ம பிடிச்சி ஹோல்டு பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ஃபீல் வந்து இந்த பிளாஸ்டிக் நல்லாவே ஃபீல் பண்ண வைக்குது நம்ம கைக்கு. அப்போ நீ யோசிச்சு வர ஒரு கன்சோல், அதில் வந்து இந்த மாதிரி பீசோ எலக்ட்ரிக் வச்சுட்டு 2 ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வச்சா கேம் ஆடுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வைப்ரேஷன் ஃபீட்பேக்கோட சேர்த்து கொடுத்தனா அப்படி நிஜமாவே கேமுக்குள்ளே இருக்கிற ஃபீல் வரும். இப்போ நீங்கள் இந்த கேம்லாம் இப்போ ஆஸ்பால்ட் 9 லெஜெண்ட்ஸ்லாம் இதில் விளாண்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி, அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சவுண்டு இடிக்கிறது எல்லாமே நமக்கு லைவாக கையில் ஃபீல் ஆகும். இதுலேயே வைப்ரேஷன் கிடையாது. நீங்கள் சோனி ஃபோனில் விளாண்டிங்கன்னா சோனியில் வந்து இந்த வைப்ரேஷன் உண்டு. ஆடியோ லிசன் பண்ணாலும் சரி, படம் பார்த்தாலும் சரி, படத்தில் வந்து ரொம்ப இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வருது அப்படின்னும் போது எப்போல்லாம் வந்து ஆடியோ வந்து லோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப பூஸ்ட் ஆகுதோ டம் டிம் போதெல்லாம் இங்கே வைப்ரேட் ஆகும். சோனின்றப்ப அவங்க ஆடியோவில் அவங்க கிங்னு சொல்லலாம். ஆடியோ ப்ளஸ் இந்த வைப்ரேஷன் டைனமிக் வைப்ரேஷன் மோட்டார்னு வச்சிருப்பாங்க. இந்த ஃபீட்பேக் ஹாப்டிக் ஃபீட்பேக் தான். அது என்ன ஆகும்னா அந்த மாதிரியான ஆடியோ வரும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம். அதனால உனக்கு வந்து அது அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அதாங்க ஒன்றில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு இது, நீங்கள் பட்ஜெட் இப்போ என்கிட்ட கேட்டீங்க பட்ஜெட் ஃபோன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட்ஜெட்? எனக்கு வந்து எப்பயுமே பட்ஜெட் ஃபோன் தான் ஒரு பெரிய ஹோப் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ஆமாம். என்ன ஆயிடுதுன்னா இந்த பட்ஜெட் ஃபோனை தாண்டி 40,000-50,000 ரூபாயில் இருக்கிற ஃபோனுக்கு இருக்க சேலஞ்ச் என்னென்னா, ஒருத்தர் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னா 20,000க்கு ஃபோனில் எல்லாமே இருக்கும்போது நான் ஏன் 40,000 செலவு பண்ணணும் அப்படின்னு தான் அவர் கேட்பார். ஆமாம். நீங்கள் 40,000 செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சா தான் நான் 40,000 ரூபா ஃபோனில் வந்து ஒரு மீனிங் வரும். ஆமாம். ஸோ அதுதான் இங்கே இருக்க பெரிய சேலஞ்சு. அப்போது 40,000 ரூபாய்க்கே இவ்வளோ மீனிங்கை கொடுக்க ட்ரை பண்ணணும்னா
அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்க ட்ரை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா அந்த அதுக்கான ஆடியன்ஸோ இல்லாட்டி கன்சியூமரோ நேரோ டவுன் ஆகிட்டே வருவாங்க. ஆமாம். நேரோ டவுன் ஆகிட்டே வரும். அப்போது இந்த இடத்துல என்னென்னா பிராண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி மாறணும் அப்படின்னு பார்த்தா பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்து இருக்கலே பெஸ்ட்டு டெலிவர் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு ரீசன் அதுக்கு பெஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா 12,000 ரூபாய்க்கு வந்து 8 elite கொடுத்து நடக்குமா? 8 elite ப்ராசர் மட்டுமே உங்களுக்கு $300 கிட்ட வந்துடுது, $250 to $300. அதுவே மொத்த ஃபோன் பட்ஜெட் ஒரோட காம்பனண்ட்லேயே செலவாயிடுது. ஆமாம். இதுக்கு அதுதான் சீரியஸாக சொல்லணும்னா உனக்கு வந்து நான் 10 ரூபா தரேன்டா அந்த மாதிரி கையில் இந்த 10 ரூபா வச்சு IPL ஏலம் மாதிரி வச்சுக்கேன். நீ வந்து உனக்கு லிஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வச்சிடுறேன். சோனி IMX லைட் ஹண்டர் சென்சார், அந்த பக்கம் HP9 இந்த மாதிரி கேமரா சென்சாரும் வைக்கிறேன். இப்போ இதில் நீ ஒன்று சூஸ் பண்ணும்போது ஒன்று 10 ரூபா இருக்கா, ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்று வேல்யூ. இப்போ சோனியில் 1 inch சென்சார்னா 2 பாயிண்ட். அந்த 10 rupeesக்குள்ளே இது எல்லாத்தையும் நீ வாங்கணும். இப்போ இந்த 10 rupees ஒரே ஆள் அந்த மாதிரியும் வாங்கலாம். 10 ரூபீஸ்க்கு ஒன்றா சென்சார் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்குன்றேன். அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னா 12,000 ரூபா ஃபோனுங்க, 12,000 ரூபா ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த 12,000 ரூபாய்க்கே சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் டிஸ்பிளே ஃபுல் HD இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது 120 Hz இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் சந்தோஷப்படுவோம். இந்த சமயத்தில் தான் இப்போவும் ஒரு சில டிவைஸில் மனசாட்சியே இல்லாமல் 15,000 ரூபாய்க்கு HD கொடுக்குறாங்க. அது பிராண்ட் பேர் என்னன்னு நம்ம சொல்ல வேணாம். அது HMD தானே. என்ன பறக்கான அது ப்ராசர்லாம் அது எனக்கு வந்து வழியாக இருந்தது. ஏன்னா நோக்கியாவில் பார்த்தோன்னா உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுறாது நோக்கியாவில் வந்து 7 சீரீஸும் 6 சீரீஸும் ஒன்று கடைசியாக வந்துட்டு அப்புறம் காணாமல் போச்சு. அந்த மெட்டாலிக் பில்டு, மெட்டாலிக்கில் கிளாஸ் தான், பிளாஸ்டிக்னு வச்சுக்கேன், கிளாஸ் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபீலு. ஐயோ அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருந்த டிவைஸுங்க. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? டிவைஸாக நேம் பார்த்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுலலாம் வந்து பிக்சல் ஒர்க்ஸோட டிஸ்பிளே இருந்தது, ஜயஸ் ஆப்டிக்ஸ் இருந்தது. ஆனால் சவுண்ட் பாயிண்ட் சவுண்ட் பாயிண்ட். ஆனால் நீங்கள் சொல்கிற டிவைசஸ்லாம் இப்போ ஒரு சில ஃபோரம்ஸ்லாம் வந்து அவங்க இப்போ உள்ள ரோம் போட்டு யூஸ் பண்ணால் அப்போ ஸ்டாக் ரோமில் இருந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிடைக்கல, மாறுது. ஸோ அதெல்லாமும் பிரச்சனை தான். நோக்கியா பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ரொம்ப போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் இதுலேயும் சேலஞ்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான டிவைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நோக்கியா டிவைஸில் அந்த இது பண்ண முடியுமா? கஸ்டமர் போடலாமா? 6.1 7.1 7.1 ப்ளஸ் 7 ப்ளஸ் சிராக்கோக்கே போடலாம். ஆனால் நீடடாங்கிறது தான் கேள்விங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சிராக்கோ வாங்கின ஒரே ஆள் நீங்களாம் இருப்பீங்க. அது 9 பியூர் வியூ. ஓகே சிராக்கோவாவது 1-2 பேர் வாங்கியிருப்பாங்க போல. 9 பியூர் வியூ தான் எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இன்னும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்களையும் தேடுறீங்க, ஃபோனையும் தேடுறோம். ஏன்னா யாரு கையிலையும் ஃபோனை காணும். சரி விடு, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். அதாங்க இப்போ என்னென்னா மொத்தம் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது எல்லாத்தையும் யாராவது பண்ணாங்கன்னா பெரிய சக்ஸஸ். இந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் கொடுத்த ஒரே பிராண்ட் மோட்டோரோலா மட்டும்தான். ரீசன் என்னென்னா மோட்டோரோலா Edge 50 Neo அப்படிங்கிற ஒரு மாடலை கொண்டு வரும்போது எனக்கு இன்னும் ஸ்டில் ஐம் கன்ஃபியூஸ்டு. எப்படி அது வந்து பாசிபிள் ஆச்சு? 20,000 கீழே இப்போ 18,000 வருது கார்ட் ஆஃபரில். ஆமாம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, டெலிஃபோட்டோவோட இருக்குது, LTPO பேனல் இருக்குது, 68 வாட் சார்ஜிங் இருக்குது, அப்புறம் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, IP ரேட்டிங் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. எனக்கு தெரியல இதெல்லாம் தான் நீ ஃப்ளாக்ஷிப்னு சொல்லுவேன். அது எல்லாமே இருக்குது. அந்த ப்ரைசிங் தப்பாக பண்ணுறாங்களோ? அப்படி இல்லை. எப்படி இது பாசிபிள் ஆச்சுங்கிறது தான் என் கேள்வி. 18,000 எப்படி இவ்வளோ விஷயங்களும் பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி அது 24,000 ப்ரைஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற 7300 தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு தோணுச்சு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அங்கே தாங்க பெரிய வேலையை பண்ணி விட்டாங்க. மெயினான ப்ராசரை 7300 இல்லைடா, இந்த மாதிரி நீ மெயினான ப்ராசர் அப்படிங்கிறல்ல, இந்த மாதிரி 7300ங்கிற ப்ராசரை வச்சு தான் Reno 12 Pro சுற்றிக்கிட்டு இருக்கு 40,000. ஆனால் இப்போ என்ன 7300 இருந்தாலும் 7200 தான் ஒரு ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்கும். 7300 நல்லா இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா 7300 நெட்வொர்க் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ அதாங்க மொத்தம் வந்து ஒன்றும் இல்லைங்க. நான் ஜென்ரலாக ஒரு சில டிஸ்கஷன்ஸ் கேஷவோட அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம டிவைஸ் வாங்கும்போது புதுசு வாங்கினா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னும் போது ஒரு 1 year வாரண்டி கிடைக்கும், வருது. இதுவே நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்த வாரண்டி இருக்காது. பட் உங்களுக்கு அந்த செல்லரை நல்லா தெரியணும் போது ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ப்ளஸ் இந்த யூஸ்டு டிவைசஸ் வாங்கும்போது ரிஸ்க் ஃபேக்டர் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்குது. அப்போ புது டிவைஸ் வாங்கினா இல்லையானா இருக்குது. ஆனால் அங்கே தான் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. பட் அதை வந்து நம்ம வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு யூஸ்டு டிவைஸ்க்கும் புது டிவைஸ்க்குன்னா
இப்போ அதில் வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே அப் டு லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே கிடைக்குது. இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு மாறும். ஆனால் என்ன இப்போ யூஸ்டு ஃப்ளாக்ஷிப் ஏதாவது ஒன்று வாங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அதாவது ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாத்துலேயும் தான் இருக்குங்க. ஆனால் இதில் என்ன ஆகிடும்னா கப்பிள்டு வித் ஒரு பெட்டர் ப்ராசஸர். ஆமாம், அதனால கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப ஒரு 5-6 வருஷம்லாம் இப்போ A16 மாதிரியான ஆள்லாம் உள்ளவங்க 6 வருஷம் கழிச்சா இருக்கானா இல்லை டே அவன் செத்துட்டான்டா அந்த மாதிரி நிலம ஆகிட்டான். ஆமாம், இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே. ஆமாம், டியூ ட்ராப் டிஸ்பிளே 2030 பார்க்கணுமா? இன்ஃபினிட்டி அந்த ஒரு பேரை வச்சாலும் எல்லா மாடலுக்கும் அதே இதை சொல்லிவிட்டான். வருஷ கணக்காக வந்துட்டு இன்ஃபினிட்டி வி, இன்ஃபினிட்டி யூ, என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம். ஆமாங்க. சரி, மொத்தம் வந்து எங்களுக்கு என்னென்னா இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து சும்மா ஜென்ரலாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிவைஸ் டிசைன் பண்ணால் எப்படிலாம் பண்ணலாம்னு உங்களுக்குள்ள ஒரு சில ஆசைகள் இருக்கும். நம்ம என்னைக்காவது மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள். வந்து உங்களோட கருத்துக்களால் நிரப்பி விடுங்க. கருத்துக்கள் ஓகே, உங்களோட டிசைன் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சரித்திரமாக இருக்கும். பத்தாது, அது ஒரு பெரிய சரித்திரமாக இருக்கும். அது வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு டிவைஸ் தேவைன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் கேலக்ஸி பீம்னு ஒரு டிவைஸ் இருந்தது, சாம்சங் பண்ணது. அதில் ப்ரொஜெக்டர் இருக்கும் ஹெட்டில், சரியா? அப்போது ப்ரொஜெக்டரோட ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இருந்தது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இன்றைக்கும் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ப்ரொஜெக்டரோட பண்ணலாம். ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்த பிராண்ட்லாம் இன்றைக்கி அதெல்லாம் மாறி எதையோ எந்த திசையோ பார்த்து போயிட்டுருக்கு. ஆமாம். ஸோ மொத்தம் என்ன ஆகுது, வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் வந்து பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் தான். அதை நீங்கள் வந்து எப்படி பாசிபிள் ஆக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வந்து மக்கள் வந்து அந்த விஷயத்துக்கு அதிகமாக வரவேற்பு கொடுத்தா தான் அது மார்க்கெட் வரவேற்பு அவங்க தராங்களோ தரலையோட. ஸ்டீவ் ஜாப்ஸ்ல என்ன தெரியுமா, நம்ம இருக்கலே சூப்பராக பண்ணிட்டோம்னா மக்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி யோசிப்பார். சரி, இப்போ இந்த இதை முடிக்க போகிறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் இப்போ நம்ம ஸ்டீவ் ஜாப் இப்போ டிம் குக் இருக்கார், அதுக்கு முன்னாடி அவரோட இடத்துல ஸ்டீவ் ஜாப் இருந்து. இப்போ நீங்கள் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்பிளில் எந்த டிவைஸ் ஞாபகம் வருது? எனக்கு ஐஃபோன் 2G தான் ஞாபகம் வருது. ஐஃபோன் 2G. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென் ஐபேடு 2010 வித்தவுட் கேமரா. ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அது ஒரு இப்போவும் யூடியூப்பில் அந்த லான்ச் வீடியோலாம் அடிக்கடி போட்டு பார்க்குறது உண்டு. நீங்கள் அந்த மாதிரி எந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க? பழைய லான்ச் வீடியோ. அது என்ன மேட்டர்னா நான் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டேன். இல்லை, இப்போ ஒரு ரீவிசிட் பண்ணணும், அப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரீவிசிட்னா எனக்கு வந்து எப்பயுமே ஐஃபோன் 2G லான்ச் பார்ப்பேன். ரீசன் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. ரெண்டாவது வந்து நோக்கியா N9 லான்ச் பார்ப்பேன். ஏன்னா அதெல்லாம் பிறக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இதுக்கு கள்ளிப்பால் ஊற்ற போகிறாங்கன்னு. இந்த பக்கம் இப்படி பிறக்கும், அந்த பக்கம் இப்படி கொடுத்துட்டு கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு போடுவாங்க அந்த பக்கம். ஸோ அதனால் நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து திரும்ப ஹிஸ்ட்ரியில் பாசிபிளா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இனிமேல் நடந்ததுன்னா அது மறுபடியும் கிரவுண்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. 2006 வந்து வீடியோ கார்டெலாம் வந்து மேக்புக்கா பவர் புக் அந்த 2006 ஒரு மாடல் லேப்டாப் ஆப்பிள்லேருந்து லான்ச் பண்ணி எக்ஸாக்டாக பேர் தெரியல, பவர் புக்கா இல்லை மேக் புக்கா. அதில் வந்து வீடியோ காலில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சேம் டைம் லான்ச்லேயே வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி பின்னாடி ஸ்க்ரீனில். நீ இதுக்கு சொல்றியே இந்த 2006, 7, 8லாம் விடு, 2000 to 2010 ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் பீரியட். அதுக்குள்ள நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்தது. இப்போ நீ சொன்ன மாதிரியா இருக்கட்டும், இதை தாண்டி பார்த்தோன்னா நீ வந்து வேற என்னெல்லாம் பார்க்கலாம்னா நார்மலாக மேக் புக்ஸ் எவால்வ் ஆன விதமாக இருக்கட்டும். கரெக்டாக அதுக்கு முன்னாடி வந்து பவர் புக், அதுலேருந்து வந்து மேக் புக் எவால்வ் ஆகி மேக் புக் வந்து பார்த்தோன்னா சோனியோட வயோ சீரிஸ் இருக்கு இல்லையா, சோனி வயோவில் இருக்கிறதுலே தின்னஸ்ட் லேப்டாப்பையும் அடிச்சு தம்சம் பண்ணாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். என்வலப்லேருந்து எடுப்பாரு மேக் புக் ஏர். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சைட் கிக்லாம் இருக்குல்ல, இந்த டி மொபைல் சைட் கிக்குங்கிறது ஆண்டி ரூபினோடது. ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயே 2004-5லேயே க்ளவுடு தான். அப்பயே க்ளவுடு தான். ஸோ இப்போ டிவைஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னும் போது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதாவது அவங்களோட பிளான்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது உனக்கு வந்து உன்னோட டேட்டா, அதாவது எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த டைமில் நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து நம்ம ஊரோட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமாக ஃபேமாக இருந்திருக்கும். இல்லை 2G தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, 2G தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் 2G 3G இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளவுடுங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து உள்ளே கொண்டு வந்து நீங்கள் நம்ம வந்து க்ளவுடை பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா சைட் கிக் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைமில் என் டிவைஸ் இது, என்னோட டேட்டா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, என் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருடைய டேட்டா காமிச்சிட்டு அடுத்து வந்து இந்த டிவைஸை உடச்சிருவாங்க. உடச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா சிம்மை வேறு டிவைஸில் இன்சர்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ணதும் மொத்த டீட்டெயிலும் வந்துடும். மொத்த டீட்டெயிலும் வந்ததும் பார்த்தீங்களா உங்களுக்கு உங்களோட டேட்டா எதுவுமே தொலைஞ்சு போகல, எல்லாமே சேஃபாக இருக்குது. பேக்கப் பண்ணுற விஷயத்த பே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரியா, இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன்,
சிலுத்து சில்லறைகள் எல்லாம் சிதற விட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. செதற விட்டுட்டோம் இன்னைக்கு, முடிச்சுக்குவோம் ஷோ. ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி கேஷவ். நீங்களும் பட்ஜெட் செக்மெண்ட் டிவைஸ் என்ன எப்படி நினைக்கிறீங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீ எதை சொல்லுங்க என்னதுரா? அண்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு எல்லாம் பண்ணிடுங்க. இது சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இல்லாட்டி சரி வந்ததுக்கு நான் ஏதாவது சொல்லணும்ல, சப்ஸ்கிரைபர் போட்டு விட்ருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஆனால் நான் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஃபாலோ பண்ணிடுங்க. டேய் இவன் தான் ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் சொல்கிறத வந்து என் சின்ன பிள்ளை என் தம்பி வந்து சொல்லிட்டு போகிறான் இப்போ. ஆமாம் சரி. சரி போதுங்க. ஆமாம், நீங்கள் இத்தனை இடங்களில் போயெல்லாம் அழுத்தலாம் வேணாம், நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சரி பார்ப்போம். ஓகேங்க, பை.